எங்க பண்ருட்டில ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு பக்கத்துல, என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முனையில ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு எவனோ ஒரு தெரு ஒரு அட்ரஸ் இல்லாத ஒருத்தன் போட்ட பெட்டிஷனுக்கு இன்னை வரைக்கும் அனுமதி கிடைக்கல. என்ன இந்த தேசம், என்ன எங்க சமத்துவம், என்ன எங்க சமூக நீதி, என்ன எங்க சகோதரம் வாழுது? அப்படி என்று என்றைக்காவது எனது அருமை இஸ்லாமிகள் பொங்கி வீதிக்கு வந்தால் தாங்க மாட்டீங்க அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்றேன். தாங்க மாட்டீங்க. இந்திய இஸ்லாமியர்கள், நான் கூட சட்டமன்றத்தில் சொன்னேன் 33 கோடி பேர் இருக்கிறான்னு. ஒருத்தர் 20 கோடி பேர்னாரு. நான் எங்க இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு சொன்னேன், ஏன் 33 கோடி பேர் மட்டும்? சங்கிகளை மட்டும் தனியா எடுங்க. மீது இந்த ஜனநாயக நாட்டில் இஸ்லாமியர்கள், இந்த நாட்டின் குடிமக்கள், இந்த சுதந்திரத்திற்காக தன்னுயிர் தந்திட்டவர்கள், இந்த சுதந்திர இந்தியா நிர்மாணிப்பதற்காக கோடிக்கணக்கான தங்கங்களையும் வைரங்களையும் ஆபரணங்களையும் அள்ளி கொடுத்த அத்தனை கோடி இந்துக்களும் என் இஸ்லாமிய உறவுகளோடு மாமன் மச்சானாக அண்ணன் தம்பியாக இருக்கிறோம். நீங்கள் மட்டும்தான், சங்கிகள் மட்டும்தான் புரிஞ்சு நிக்கிறீங்க. நீங்க மெஜாரிட்டி, நாங்க தான்டா, நாங்க தான் மெஜாரிட்டி. வேல் முருகன் பேரை பாருங்க, இந்த மேடையில் எடுத்துங்க. வேல் முருகன் இருக்கிறார். விஷ்ணு யார்? விஷ்ணு இருக்கிறார். திருமா யாரு? திருமானா யாரு? அப்புறம் கணேசன், எனக்கு மூத்த ஒரு கணேசன் திருமாங்க இருக்கிறாரு. உலகத்தை படகிற விஷ்ணு இருக்கிறாரு. வேல் முருகன் இருக்கிறான், தமிழ் கடவுள். எங்க அண்ணன் திருமா இருக்கிறாரு. அப்புறம் எப்படி நாங்க சிறுபான்மை கானாயத்துக்கு எங்களுக்கெல்லாம் கல்வி கண் கொடுத்து சென்ட் ஜோசப்பா, மேரியா, அன்னை மேரியா, தமிழ்நாடு முழுக்கல்ல இந்திய முழுக்க அன்னை தெரசாவா இன்றைக்கு கல்விகளை ஏழை எளிய தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று ஒதுக்கி என் உறவுகளுக்கு கல்வியை வழங்கிய எனது அருமை கிறிஸ்துவ சகோதரர்கள் இங்கு இனிக்கோவின் உருவத்தில் இருக்கிறார்கள். ஆனா எங்களை பார்த்து நீங்க சிறுபான்மைங்கிறீங்க. நான் கேட்கிறேன், இந்த பண்ருட்டி தொகுதியில, இந்த கடலூர் மாவட்டத்துல நீங்க சிறுபான்மையா நாங்க சிறுபான்மையா? இந்த நாட்டில் இருக்கிற எந்த பாபர் மசூதியை இடித்து தரமாட்டம் ஆக்கியிருக்கலாம் அந்த கும்பல். அன்றைக்கு தமிழர்களும் இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக எனது அருமை இஸ்லாமிய உறவுகள் கண்ணீரத்தோடு நடந்து கொண்டார்கள், கட்டுப்பட்டு கடந்தார்கள். அதற்காக நீங்கள் பாபர் மசூதியிலே கை வைத்தீர்கள், காஷ்மீரிலே கை வைத்தீர்கள், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முயற்சித்து இருக்கிறீர்கள், சிஏ, என்ஆர்சி, என்பிஆரை கொண்டு வந்தீர்கள். தற்போது எமது இஸ்லாமிய உறவுகள் அள்ளி கொடுத்த சொத்துக்களை தனதாக்கிக் கொள்வதற்கு முனைந்திருக்கிறீர்கள். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த மதவாத கும்பல்களுக்கு, பாசிச கும்பல்களுக்கு, ஜனநாயக விரோத கும்பல்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். அந்த எச்சரிக்கை என்பது எனது அருமை இஸ்லாமிய உறவுகள் மனம் புண்படுகின்ற வகையில், வேதனைப்படுகின்ற வகையில் உங்கள் நடவடிக்கைகள் இந்த நாட்டில் தொடரும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த நாட்டில் இருந்து நீங்கள் துடைத்தெறியப்படுவீர்கள், ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்படுவீர்கள். நம்முடைய சிதம்பரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவருமான அண்ணன் திருமாவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைத்து விடைபெற விரும்புகிறேன். அந்த வேண்டுகோள் என்பது, என்னை பார்த்து நீ ஒரு சாதி கட்சியிலிருந்து வந்து கட்சி தொடங்கியேன் என்று சொன்னார்கள். நான் சாதி கட்சியிலிருந்து வந்திருந்தாலும் அண்ணன் திருமாவோடும் இஸ்லாமிய உறவுகளோடும் கைகோத்து சாதிக்க வந்தவன் என்பதை என்னுடைய நடவடிக்கையில் செய்து கொண்டிருக்கிறேன். தமிழக சட்டமன்றத்தில் சமரசமற்று என் இஸ்லாமிய உறவுகளுக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் ஒரு பிரச்சனை என்றாலும், இந்தியாவில் எந்த மூலையில் என் பிரச்சனை என்றாலும், அங்கே இருக்கிற என் இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னதாக ஒரு குரல் சமரசமற்று ஒலிக்கிறது என்று சொன்னால் அது நீங்கள் தேர்ந்தெடுத்த வேல்முருகனாகிய என்னுடைய குரல். இங்கே வந்திருக்கிற என் ஆயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் உழைப்பும், என் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய உறவுகளின் உழைப்பும் இந்த தொகுதி மக்கள் வாக்களித்து தேர்வு செய்து அனுப்பி வைத்தார்கள். அதற்கு நன்றி உள்ளவனாக இந்த தொகுதியினுடைய வளர்ச்சியிலிருந்து, கல்லூரியிலிருந்து, மருத்துவமனையிலிருந்து, என் இஸ்லாமியர்களுக்கான உரிமை பிரச்சனையிலிருந்து சமரசமற்று தமிழக சட்டமன்றத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு சாதிக்கானவன் என்ப வேல்முருகனாகிய நான் அண்ணன் திருமாவுக்கு அறிவிப்பு செய்கிறேன். நாளை 14 ஆண்டு காலம் என்னுடைய கடுமையான உழைப்பில் சென்னை பிரதான கோயம்பேடு பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகம்
அதிகாரப்பூர்வமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த நாளில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு என் அலுவலகத்தில் வைத்து மாலை அணிவித்து நாளைக்கு என் கட்சி பணியை தொடங்குகிறேன். அதற்காக அண்ணன் திருமா வருகை தர வரையும் இருந்து அனுமதியை பெற்று வாழ்த்துக்களை பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக காத்திருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அலுவலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன், உங்களுடைய திடலுக்கு நான் வந்திருக்கிறேன், உங்கள் வெளிச்சத்திற்கு நான் வந்திருக்கிறேன், உங்கள் வேளச்சேரி இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமை அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. நாளை தினம்தான் நீங்கள் நேசித்த சாதி ஒழிப்பே தமிழ் தேசத்தின் விடுதலை என்று சொன்ன தோழர் தமிழரசன் பிறந்த நாளும் நாளைதான். அந்த நாளை தேர்வு செய்த அந்த அலுவலக திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக நான் சென்னையிலிருந்து அண்ணன் ஜாகிர் ஹுசேன் உள்ளிட்ட இளமை இஸ்லாமிய உறவுகளின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்தேன். நூற்றுக்கணக்கான என் கட்சி நிர்வாகிகளோடு வருகை தந்தேன். அண்ணன் விஷ்ணு பிரசாத் உங்கள் உரை வந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சருடைய உரையை கேட்பதற்கான வாய்ப்பில்லை. காரணம், மற்ற நாட்களாக இருந்தால் நான் அதிலே உங்களோடு இருந்து நிறைவு பெற்று செல்வேன். ஆனால் நான் என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய அறையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய திருவுருவ சிலையை படத்தை வைத்து திறந்து இந்த வேல்முருகனாகிய நான் ஆயிரம் லட்சக்கணக்கான திருமாவின் விடுதலை சிறுத்தையின் உறவுகளின் அன்பையும் பாசத்தையும் பெற்றவனாக உங்கள் வாழ்த்துக்களோடு நான் அந்த அலுவலகத்தை திறப்பு விழா நிகழ்ச்சிக்காக செல்கிறேன் என்பதை தெரிவித்து, உங்கள் எழுச்சிக்கு உங்களுடைய உணர்ச்சிக்கு அந்த தலைவன் மட்டும்தான் ஈடு கொடுக்க முடியும், எங்களால முடியாது. அதனால் நீங்க தலைவருடைய பேச்சை முழுவதுமாக கேட்டு நாம் இந்த சமூக நல்லிணக்கத்திற்கு, சமூகத்தின் ஒற்றுமைக்கு, ஜனநாயக சக்திகளோடு தோளோடு தோள் நின்று இந்த பாசிச கும்பல்களுடைய அந்த படுபயங்கரமான முகத்தை கிழித்தெறிந்து ஒற்றுமையுடன் ஒன்றாக நின்று எனது அருமை உறவுகளுக்கு தோள் கொடுப்போம், துணை நிற்போம். மீண்டும் சொல்கிறோம், திருமா என்பவன் உலகத்தை படைத்தான் என்று இதிகாசம் சொல்லுகிறது. விஷ்ணு என்பவன் உலகத்தை காத்தான் என்று சொல்லுகிறது. வேல் முருகன் என்பவன் தமிழ் கடவுள் என்று சொல்லுகிறது. என் அண்ணன் கணேச பெருமான் வந்து கொண்டிருக்கிறாள். நாங்கள் இருக்க என் உறவுகளே உங்களுக்கு ஏன் பயம்? யாம் இருக்க உமக்கு ஏன் பயம்? உங்க மனுஷன்ல, உங்க ரத்தத்துல, உங்களுடைய மூளையில, உங்களுடைய உடல்ல ஒரே ஒரு துளி கூட பயம் இல்லாத என் இஸ்லாமிய உறவுகள், என் தமிழ் உறவுகள், எங்களின் குருதி ரத்தம் நீங்கள். அதனால் நாங்கள் இருக்கிறோம். பாசிசம் எத்தனை வழிகளில் நுழைந்தாலும் அத்தனையும் அடித்து நொறுக்கி தோள் கொடுப்போம், துணை நிற்போம் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒழிப்போம் பாசிச பாரதிய ஜனதா சங்கிகளின் அட்டுழியங்களை, அடாவடிகளை, சட்டங்களை, அவருடைய கொட்டங்களை அரசியல் ரீதியாக அகற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்களை, இந்திய மக்களை அணிதிரட்டுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.